தூய தமிழ்ல எல்லாம் எனக்கு பேச தெரியாதுங்க. ஈவன் தோ 10, 56 வருஷமா சென்னையில தான் இருக்கோம். இருந்தாலும் என்னுடைய தமிழும் உங்க தமிழுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். மன்னிக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து இப்போ கலரில் வந்து நின்றுட்டுருக்கோம். டிஜிட்டல் மீடியாவில் வந்து நின்றுட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி மீடியா பேர்சன்ஸ் கூட எனக்கு வந்து நின்று பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். எஸ்பெஷலி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. என்னென்னா, இந்த கோவிட் டைமில் வீட்டில் சும்மா இருக்கோன்னு சொல்லிவிட்டு க்ளப் ஹவுஸில் போகிறபோது நிறைய அங்கே வந்து ஆளுக்கு சொன்னாங்க, சார் எங்களுக்கெல்லாம் சினிமா கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது சார், எங்களுக்கெல்லாம் அதுக்கு வசதியே இல்லை, நாங்கள் எப்படி கற்றுக்க முடியும்? அப்போ நான் சொன்னேன், சும்மா தானே இருக்கோம், டெய்லி ஆன்லைனில் வாங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன் சினிமான்னு சொன்னோம். அப்படி அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக டெய்லி கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். ஒரு 1 hour 2 hours அப்படியே போயிட்டு இருந்தது. அப்போ அப்படியே ஒரு 100 150 கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, சார் எங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, நான் சொன்னேன், ஒர்க் ஷாப் நடத்தி என்ன பிரயோஜனம்? நான் ஒரு 10 நாள் நடத்துவோம். இதுதான் கேமரா, இதுதான் லைட்ஸு, இதுதான் ஜென்ரேட்டரு, இதுதான் ரிஃப்ளெக்டர்னு சொல்லி காட்டுவோம். கொஞ்சம் ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம், ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அனுப்புவோம். அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம்னு இல்லை. அதோட நம்ம அந்த 10 நாளுங்கிறது ஒரு 15 நாள் 20 நாளாக மாற்றினா ஒரு சின்ன ஃபிலிமே நமக்கு எடுக்கலாமேன்னு சொன்னேன். அது எல்லாருக்கும் நல்ல ஐடியா மாறிப்பட்டது. அன்றைக்கி நான் அவங்கள வச்சு ஒரு சின்ன ஃபிலிம் எடுத்தோம். ஆனால் அன்றைக்கி ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஒன்றும் மனசில் எண்ணமே இல்லை. நாங்கள் எடுத்தோம், அந்த படம் நல்லா வந்தது. அப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அவங்களுக்கு ஆசை வர ஆரம்பிச்சார், தியேட்டர் ரிலீஸ் பண்ணுமேன்னு. ஆனால் அது இப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறோம், சென்சர் ஆச்சு. பட் அதில் ஒன்றும் அந்த மாதிரி தியேட்டர் ரிலீஸ் பண்ணக்கூடிய அளவில் எலிமெண்ட்ஸோ அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி எடுத்தது. ஆனால் இருந்தாலும் இப்போ நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணோம். அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது தான் இது என்னுடைய 3வது பேட்ச். இப்போ வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் இங்கேயே இருக்காங்க. 76 வயசு 82 வயசு ஸ்டூடெண்ட் வரைக்கும் இருக்குது. ஏன்னா ஆக்டிங்க்கு ஏஜ் பிரச்சனை இல்லை இல்லைங்களா. 6லேருந்து 100 வரைக்கும் நான் எல்லோரும் வர சொல்லியிருக்கோம். எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. என் கூட எல்லோரும் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம்ங்கிறது என்னுடைய மட்டும் இல்லை, டிரைவர் டு டைரக்டர் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு தனி ஒரு கலைக்காரங்க இந்த மாதிரி துறையிலேருந்து வந்திருக்காங்க இந்த மாதிரி கிடையாது. எல்லோரும் எல்லா வேலையும் செஞ்சாங்க. யார் சமைச்சாங்க, யார் சர்வ் பண்ணாங்க, யார் வெசல்ஸ் கழுவி வச்சாங்க, யார் ட்ரைவ் பண்ணாங்க, ஷூட்டிங் ஃப்ளோரை எப்படி தொடச்சி வேணும் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம், இன்க்ளூடிங் மீ. அதே மாதிரி இது ஒரு ப்ரொடியூசர்னு இல்லை, எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணி அவங்கவுங்க பேக்கெட்லேருந்து 10 பைசா 20 பைசான்னு சொல்லி அப்படி போட்டு எடுத்த படம் இது. அது இப்போ நான் அந்த மாதிரி பண்ணுற 3வது படம். அது என்னமோ நல்லா சக்ஸஸாக போகுது. ஆனால் பசங்களுக்கு ஆசை ஏறி வருது, சார் இதில் ஃபைட்டு வேணும் சார், பாட்டு வேணும் சார், தியேட்டர் ரிலீஸ் ஆகணும் சார், தியேட்டரில் ஓட்டணும் சார், ஆசைகள் ஏறிட்டே வரும். அப்போ பட்ஜெட் ஏறும். ஆனால் அந்தளவுக்கு பட்ஜெட்டு யார் கையிலும் கிடையாது. இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் சினிமாவில் ஒரு அடுத்த ஒரு ஹைலி கல்ச்சர்டான, ரொம்ப டெடிக்கேட்டட், சின்சியரான, டிசிப்ளின்டான ஒரு ஜென்ரேஷன் உருவாக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். இல்லாமல் நான் இந்த படம் பண்ணி லட்சங்கள் கோடிகள் யாரும் சம்பாதிக்கணும் நாங்கள் பிளான் பண்ணல. அடுத்த ஜென்ரேஷன் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஜென்ரேஷன் சினிமாவில் இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும். அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லணும். எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்மெண்ட் பிகாஸ் நான் இந்த மூவியில் இல்லை, என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஆளுன்னா சார் என்னோட அப்பாவாக இருந்து இந்த மாதிரி அப்படி இல்லைம்மா இப்படின்னு கற்றுக் கொடுத்து இந்த மூவியில் நடிக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ என்ன சொல்கிறது, நான் வந்து ரொம்ப கொடுத்து வைக்கணும். மால்தீவ்ஸில் இருந்து நான் நடிக்க வந்திருக்கேங்க. ஸோ என்ன சொல்லணும்னு தெரியாது எனக்கு. இந்த சாங்ஸில் எனக்கு நல்லா நடிக்க முடிஞ்சதுக்கும், இவ்வளோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கும் ஸோ எல்லார்கிட்டே நன்றி சொல்கிறேன். இதை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நல்லபடியாக இந்த ஃபேமிலி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு தான் எனக்கும் ஆக்ரகம். சார் கூட சேர்ந்து எனக்கு இன்னும் நிறையா மூவி பண்ணணும். ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம்.
ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா, நான் தமிழ் பேசுறதுல தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் டு பி ஹியர். அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம். சார் கூட தான் நான் செகண்ட் 2 மூவிலையும் ஒர்க் பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கு சாரை பற்றி சொல்லணுன்னா, ஹீஸ் மை லைக் ஃபிலிமில் என்னோட ஃபாதர். லைக் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே என்னோட ஃபாதர்னா சார் தான் எனக்கு. ஸோ ஐம் ஸோ நர்வஸ் ஆக்சுவலி. ஐம் ஸோ ஹாப்பி. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில. சாரி. ஓகே, தேங்க்யூ. ஃபேஸ் குரு அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல புத்தம் புது நேரம் இப்பொழுது அதோடைய இசை வெளியீட்டு விழா இங்க சிறப்பா அரங்கேறி கொண்டிருக்கின்றது. ஸோ இயக்குனர் திரு பி சந்திரகுமார் அவர்களுடைய இயக்கத்தில் வாழ்த்துக்கள். அந்த குழுவினர் அனைவரும் இங்க இருக்காங்க. வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.